ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது ரெண்டாவது போஸ்ட் பாயிண்ட்ஸ்மேன் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். நீங்க குரூப் டில பாயிண்ட்ஸ்மேனா உள்ள போறீங்கன்னா உங்களுக்கான ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், சேலரி, அலோவன்சஸ், இந்த போஸ்ட்ல ரிஸ்க் எப்படி இருக்கும், ப்ரமோஷன் எப்படி இருக்கும், போஸ்டிங் எந்த ஏரியால போடுவாங்க, கேர்ள்ஸுக்கு இந்த போஸ்ட் வந்து சூட்டபிளா, A to Z இன்ஃபர்மேஷன் நாம பார்க்க போறோம். வரக்கூடிய 31ஆம் தேதி ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷம் 22,000 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். டெய்லி நாம ஒவ்வொரு போஸ்ட பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரக்கூடிய குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ண போறேன், என்டிபிசிக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் படிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல உங்களுக்கு சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல் எல்லாமே கையில கொடுத்துட்டு சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சோ கிளாஸஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். மெட்டீரியல்ஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். டெஸ்ட்டும் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பாத்துக்கலாம். சோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப்ஸும் கொடுத்துட்டு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், கரண்ட் அஃபேர்லயும் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேரோட கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. ஓகே, சோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் பத்தி பார்க்க போறோம். இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஓகேவா? சோ நீங்க குரூப் டி எழுதி பாயிண்ட்ஸ்மேனா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து இருக்கும். சோ இந்த ட்ரைனிங் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 30 நாள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகே, சோ இந்த ட்ரைனிங்காக உங்களுக்காக ஸ்டைஃபண்ட் எவ்வளவு தருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,540 ஒரு மாசத்துக்கான ட்ரைனிங். சப்போஸ் உங்களோட ட்ரைனிங் வந்து ஒரு 40 நாள் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வரும் கையில. ஓகேவா? சோ 30 டேஸ் ட்ரைனிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் ரெண்டும் சேர்த்து 27,540 வந்து உங்க கைக்கு கிடைக்கும். இதுக்கு போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ்மேனுக்கு போஸ்டிங் வந்து எந்த சிட்டிலனாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. இங்கதான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடையாது. எந்த சிட்டிலனாலும் XYZ சிட்டில எந்த சிட்டிலனாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதோட டியூட்டி டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ் பண்ண ஒர்க் இருக்கும். ஓகே, சோ ஒரு 2 ஷிஃப்ட் இல்ல 3 ஷிஃப்ட் மாதிரி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சோ டியூட்டி டைம் பாத்தீங்கன்னா 8 hours இருக்கும். சம்டைம்ஸ் 12 hours வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டேஷன்ல போஸ்டிங் கிடைக்கி அப்படின்னா சோ அங்க டைம் கூட கிட்டத்தட்ட 8 hours வரைக்கும் இருக்கும். ரொம்ப பெரிய ஸ்டேஷன்ல உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டியூட்டி டைம் வந்து 12 hours வரைக்கும் இருக்கும். சோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ்மேனோட டியூட்டி டைம் பாத்தீங்கன்னா 8 to 12 hours வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா டியூட்டி டைம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், லீவ் இருக்கும். ஓகேவா? இதோட ப்ரமோஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் ப்ரமோஷனும் இருக்கும். பிளஸ் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரமோஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு தனி வீடியோல சொல்லியிருக்கேன். குரூப் டிக்குள்ள உள்ள போனா என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GDCE அண்ட் LDCE எக்ஸாம் வந்து எழுதலாம். நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னா அந்த 1 month ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா GDCE எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ரயில்வேயோட எம்ப்ளாயி ஆகிட்டீங்கனாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம், GDCE எக்ஸாம் வந்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் GDCE எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே LDCE எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எழுத முடியும், ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதாவது நீங்க ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா LDCE எக்ஸாம் வந்து எழுத முடியும். GDCE எக்ஸாம்னா என்ன, LDCE எக்ஸாம்னா என்னங்கிறதுக்கு தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதோட ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஜாப் நேச்சர் பத்தி பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டண்டா இருப்பீங்க. அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அவருக்கு ஒரு உதவியாளர் மாதிரி இருப்பீங்க. சோ என்ன பண்ணுவீங்கன்னா அசிஸ்ட் டு ஸ்டேஷன் மாஸ்டர்
பாசிங் சிக்னல். ஓகேவா? ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு உதவியாளரா இருப்பீங்க. எதுக்குன்னா சிக்னல் பாஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வே லைன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லைன் சேஞ்ச் பண்றதும் பாத்தீங்கன்னா, உங்களோட வேலை. பாயிண்ட்ஸ்மேனோட வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வே லைன வந்து மெயின்டெயின் பண்றது. மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன் வந்து மெயின்டெயின் பண்றது. இதுல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்கு அப்படின்னா, அத சரி பண்றது. இதுதான் பாயிண்ட்ஸ்மேனோட வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ரயில்வே லைன வந்து என்ன பண்றது? சேஞ்ச் பண்றதும் உங்களோட வேலை தான். ஓகேவா? சோ இந்த வேலை பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ்மேன் வேலை வந்து உமனுக்கும் சூட்டபிள் தான். பெண்களும் அதாவது கேர்ள்ஸும் வந்து இந்த ஜாப் பிரிஃபரன்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம். ஓகே. ஏன்னா இதுல வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈஸியா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். ஹோம் டவுன்லயே போஸ்டிங் கிடைக்கும். சோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, லைன்ல வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்கு. அந்த ரிப்பேர சரி பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா, லைன் சேஞ்ச் பண்றது உங்களோட வேலை தான். அதுக்கப்புறம் லைன்ல இருக்க ரிப்பேர சரி பண்றது. அதுக்கப்புறம் அத மெயின்டெயின் பண்றது. அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து மெயின்டெயின் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்மேனோட வேலையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஷண்டிங் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ அப்படி இல்லன்னா இத என்ன சொல்லலாம்னா, இன்ஜின் வந்து அட்டாச் பண்றது இல்ல டிட்டாச் பண்றது. நீங்க நார்மலா யூடியூப்குள்ள போனீங்கனாலே சில ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னாலே ரயில்வே ஒர்க் அப்படின்னாலே ரயில்வேல நடக்கக்கூடிய ஒர்க்ன்னு போட்டு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இதுதான் வரும். என்டிபிசில இருக்கக்கூடிய போஸ்டோ இல்ல குரூப் டில இருக்கக்கூடிய வேற எந்த போஸ்ட்டுமே வராது. இந்த என்ஜின் வந்து அட்டாச் பண்றது, டிட்டாச் பண்றது. ஓகேவா? சோ ரயில் எப்படி இருக்கும்? முன்னாடி ஒரு என்ஜின் இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு இதா இருக்கும். பெட்டிகள் எல்லாமே இருக்கும். சோ இப்ப இந்த என்ஜின்ல வந்து நம்ம அட்டாச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த என்ஜின் அட்டாச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு இது 2ம் ஜாயின் ஆகும். ஓகேவா? சோ இங்க இருக்கிறதும் இந்த சைடு ஒரு பார்ட் இருக்கும். சோ இது 2ம் ஜாயின் ஆகும். இங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ்மேன் நிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி என்ஜின் வந்து அட்டாச் பண்றது, டிட்டாச் பண்றது, பிரிக்கிறது, இல்ல சேர்க்கிறது. சோ இந்த மாதிரி இது இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைகள் வந்து இருக்கும். சோ இது உங்களோட வேலையா இருக்கும். சோ இந்த வேலை மட்டும் தான் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப கவனமா இருந்தா மட்டும் தான் இந்த வேலை வந்து இதா பார்க்க முடியும். நம்ம வேற எந்த சிந்தனையிலயுமே இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ்மேன் நிப்பாரு. அந்த என்ஜின் வந்து இங்க வந்து அட்டாச் ஆகும். சப்போஸ் இங்க நிக்கிறதுக்கு பதிலா இங்க நின்னுட்டா கூட, சோ அந்த கவனக்குறைவு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? சோ ரொம்ப சேஃபா இதா இருக்கணும். ஓகேவா? சோ ரொம்ப சேஃப்டி எல்லாமே கரெக்ட்டா பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க நிக்கணும். ஓகேவா? சோ ஆனா கவனமா இருந்தோம் அப்படின்னா வேற எதுவும் இல்ல. ஓகே. சோ அந்த இதுபடி என்ன பண்ணிக்கலாம்? என்ஜின் வந்து அட்டாச் பண்றது, டிட்டாச் பண்றது எல்லாமே பாயிண்ட்ஸ்மேனோட வேலையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட் டியூட்டி வந்து இருக்கும். கேட் டியூட்டி வந்து யாரு குடுப்பாங்கன்னா, எஸ்எம் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து அந்த கேட் டியூட்டி பாக்குற வேலைய பாத்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்மேனுக்கும் குடுக்கலாம். இல்ல ட்ராக் மெயின்டெய்னருக்கு கூட அவர் வந்து குடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பாயிண்ட்ஸ்மேனா செலக்ட் ஆகி போறீங்க அப்படின்னா, ஃபீமேலா இருக்கட்டும், இல்ல மேலா இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பா யூனிஃபார்ம் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? சோ இந்த யூனிஃபார்மோட கலர் பாத்தீங்க அப்படின்னா, கிரே கலர் யூனிஃபார்ம் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. சோ இந்த கலர் வந்து யூனிஃபார்ம் குடுக்கறதுனால, உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் அலவன்ஸ் அதாவது டிரெஸ் அலவன்ஸ் மாதிரி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 6,250 அலவன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? இந்த யூனிஃபார்ம் அலவன்ஸ், டிரெஸ் அலவன்ஸ்ன்னு போட்டு உங்களோட சேலரில பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 6,250 வரும். ஓகேவா? எல்லா டீட்டெயிலுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப இதோட ப்ரமோஷன் பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜிடிசி எக்ஸாம் எப்ப எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். எல்டிசி எக்ஸாமும் நீங்க எழுதலாம். இந்த எக்ஸாம்ஸ்னா என்னங்கிறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுல பாத்துக்கோங்க. எல்டிசி எக்ஸாம் வந்து அ உங்களோட சர்வீஸ் வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்? எல்டிசி எக்ஸாமும் எழுதலாம். ஓகேவா? உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், அதுக்கப்புறம் டிடிஇ, ட்ரெயின் மேனேஜர் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். பெரும்பாலும் பாயிண்ட்ஸ்மேனுக்கு ப்ரமோஷன் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கும்னா பாயிண்ட்ஸ்மேன் பி, பாயிண்ட்ஸ்மேன் ஏ இந்த மாதிரியும் ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே. சேலரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சிட்டிய பொறுத்து சேலரி வந்து மாறுபடும். ஓகே. இப்ப இதுல வந்து டிராவல் அலவன்ஸ் வந்து இருக்காது. ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் வந்து பார்த்திருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டிராவல் அலவன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராவல் பண்ணி போனா தான் அந்த பிரிட்ஜ வந்து சரி பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஸ்டேஷன்ல தான் வேலை இருக்க போது. அப்பவும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இருக்காது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது எக்ஸ் சிட்டில சேலரி பாத்தீங்கன்னா 35. நீங்க ஒய் சிட்டில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 32.
இசட் சிட்டி அப்படின்னா 30K. ஓகே, ஸோ அந்த சிட்டில இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து XYZ சிட்டிஸ்ன்னு பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டவுன்லயே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேற இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் போட்டிருந்தாலுமே ஈஸியா என்ன அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ லீவுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா LAP வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30 நாள். அதே மாதிரி கேஷுவல் லீவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 8 நாள் இல்ல 10 நாள் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேஷனல் ஹாலிடேஸ், ஸ்டேட் ஹாலிடேஸாவும் இருக்கலாம், இல்ல நேஷனல் ஹாலிடேஸ் ஓவராலா ஏதாவது ஒரு எல்லா ஸ்டேட்லயும் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பண்டிகை ஏதோ ஒரு இதா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹாலிடேவாவும் இருக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எந்த ஹாலிடேஸ் ஓவராலா இந்தியால நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு இது. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஹாலிடேஸ் வருது இல்லையா? சோ ஓவரால் அந்த ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா 16 நாள் லீவு. ஓகேவா? சோ 16 வருஷத்துக்கு. ஓகே, சோ வருஷத்துக்கு என்ன வரும், 16 டேஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டேட் ஹாலிடேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பொங்கல் எடுத்துக்கலாம். நேஷனல் ஹாலிடேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே இது பண்ற மாதிரி. ஓகே, சோ அந்த மாதிரி ஹாலிடேஸுக்கு பாத்தீங்கன்னா 16 டேஸ் இருக்கு. இப்போ டிரான்ஸ்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் டிரான்ஸ்பர் இருக்கும்னா, ஒண்ணு ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ரயில்வே சைட்ல இருந்து உங்களை டிரான்ஸ்பர் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா நீங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி எனக்கு இப்போ டிரான்ஸ்பர் வேணும், என்னோட ஹோம் டவுனுக்கு டிரான்ஸ்பர் வேணும், இல்ல எனக்கு இங்க டிரான்ஸ்பர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்பருக்கு வந்து நீங்க இது பண்ணலாம். சப்போஸ் நீங்க அந்த மாதிரி டிரான்ஸ்பருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்காங்க. ஓகே, சோ நீங்க ஒரு ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஏரியால இருக்கீங்க, உங்களோட ஹோம் டவுன் பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, இங்கதான் எனக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இங்க உள்ளது வேணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா மியூச்சுவல் டிரான்ஸ்பரும் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மியூச்சுவல் டிரான்ஸ்பரும் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பவுஸ் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இது. சோ அதான் ஹோம் டவுன். நமக்கு எங்க தேவையோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்வஸ்ட் பண்ணி இது டிரான்ஸ்பர் வந்து வாங்கிக்கலாம். ஈஸியா டிரான்ஸ்பர் வந்து கிடைச்சிரும் இதுல. ஓகே, சோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே நான் சொல்ற மாதிரி ரயில்வே ஜாப்னாலே உங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா ஃப்ரீயாவே நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில்ட்ரனோட எஜுகேஷன், நமக்கு மேரேஜ் ஆயிருச்சு, பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனுக்கு பெர் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 30,000க்கும் மேல கிட்டத்தட்ட இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் சொன்ன டீடைல்ஸ். ஓகேவா? சோ அதை வச்சுதான் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிட்டு இருக்கேன். சோ நம்ம எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 33,750 ரூபாய். ஓகே, சோ நீங்க ஒரு 30 அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, சோ சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து 33,750 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரயில்வே பாஸ் வந்து கொடுப்பாங்க. சோ எல்லா போஸ்டிங்குமே என்ன இருக்கும், ரயில்வே பாஸ் வந்து இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் பேன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க வச்சிருக்க ரயில்வே பாஸ் வச்சு நீங்க எதுல டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேல 3rd AC இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் AC, செகண்ட் AC, 3rd AC எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதுல நீங்க 3rd ACல டிராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட விஷ், நீங்க எதுலனாலும் டிராவல். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென் ஸ்லீப்பர்ல கூட நீங்க டிராவல் பண்ணிக்கலாம் எதுலனாலும். சோ அதே இது நீங்க ஏசில போகணும் அப்படின்னு நினைக்கும் போது சோ உங்களுக்கு 3rd AC வரைக்கும் பெர்மிஷன் இருக்கு. நீங்க 3rd ACல கூட என்ன பண்ணிக்கலாம், டிராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ உங்களோட பாஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பசங்க வந்து ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரயில்வேல ஃப்ரீயா டிராவல் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கும் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? வீட்ல இருந்து காலேஜுக்கு வந்து போகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு அப்பா, நீங்க வந்து அப்பாவோ அம்மாவோ யாரோ இதுல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்போ உங்க பசங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரயில்வே பாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம், டிராவல் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல வந்து தீபாவளி போனஸ் பாத்தீங்க அப்படின்னா 78 டேஸ்க்கான சேலரிய வந்து தீபாவளி போனஸா வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,951. ஓகேவா? இப்போ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டவுன்லயே வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட்டி டைம், அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஓகேவா? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அந்த இன்ஜின் அட்டாச் இல்லைன்னா டிட்டாச் பண்றோம் இல்லையா? சோ அந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாவும் இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் வேணும். ஓகேவா? சோ இதுக்கு டியூட்டி டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ் வரைக்குமே டியூட்டி டைம் இருக்கும். சப்போஸ் நீங்க ரொம்ப பெரிய ஸ்டேஷன்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா சோ 12 ஹவர்ஸ் வரைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூட்டி டைம் வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் பாயிண்ட்ஸ்மேனோட A to Z இன்ஃபர்மேஷன். ஓகே, சோ கேர்ள்ஸுக்கும் இந்த ஜாப் வந்து சூட்டபிள் தான். ஓகேவா? சோ கேர்ள்ஸும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். எனக்கு ஹோம் டவுன்லயே போஸ்டிங் வேணும், நான் இருக்கிற ஏரியாலே போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சோ இந்த இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
இதோட நாம வந்து 2 போஸ்ட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் பத்தின இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. பாயிண்ட் ஸ்பேன் பத்தின இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. குரூப் டிக்கு அப்ளை பண்ண போறேன் மேடம். ஆனா எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல வந்து டெஸ்ட் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி அப்ளை பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? சோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம் தான். ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிஇடி இருக்கும். அதுல குவாலிஃபை ஆகணும். அதுல குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். இப்ப நீங்க ஆல்ரெடி ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணா போதுமானது. ஓபன்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டை விட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கும். ஒரு 40ல இருந்து 50 மார்க் வரைக்கும் எடுத்தா கூட சிசிஏ கேண்டிடேட் வந்து ஈஸியா உள்ள போயிடலாம். சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பிஇடியும் கிடையாது. சோ குரூப் டிங்கிறது ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல குரூப் டியும் ஒண்ணு. ஓகேவா? சோ ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி ஈஸியா உள்ள போயிடலாம். இப்போ என்டிபிசியாவது எடுத்துக்கிட்டோம்னா சிபிடி 1 சிபிடி 2 இருக்கும். டைப் டெஸ்ட்லாம் இருக்கும். இதுல ஜஸ்ட் 100 மார்க்குக்கு படிக்க போறீங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் தான். 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஆப்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் கரெக்டா நீங்க படிச்சீங்கனாலே இந்த குரூப் டி எக்ஸாம் சூப்பரா பாஸ் பண்ணிடலாம். சோ படிக்க ஆரம்பிங்க. வீக்லி பிளான் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் A to Z எல்லாமே ஆப்ல இருக்கு. சோ நீங்க படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. மினிமம் 18 வயசு, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருந்தாலே போதுமானது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பாசிட்டிவா இருங்க. உங்களால முடியும் நம்புங்க. சோ இப்பவே படிக்க ஆரம்பிங்க. இப்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டா உங்க கையில ஒரு 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் டைம் கிடைக்கும். இப்ப இருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு டாப்பராவே குரூப் டில வந்து செலக்ட் ஆகிரலாம். ஓகேவா? சோ வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.